தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். இந்த தகவலை எப்படி பார்க்குறீங்க? திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதிகள் விஜயினுடைய கண் பார்வை பற்றிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை? இல்ல, சென்னை ஆல்ரெடி தாவேகாவுடைய அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஏன்னா சென்னை மாவட்டம் என்பது திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. இந்த பகுதியில நம்ம ஏதாச்சும் ஒரு தொகுதியில விஜய் நிற்க வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய தீவிர திட்டமாக இருந்துச்சு. அதற்காக பல்வேறு தொகுதிகள்ல அவங்க சர்வேவும் எடுத்துட்டு இருந்தாங்க. எது விஜய்க்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கிறது அப்படின்றத தற்போது அது பெரம்பூர் அப்படின்ற அடிப்படையில அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதான்னு தெரியல. பட் பெரம்பூர் விஜய்க்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய யோசனையாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே வேளச்சேரி, விருகம்பாக்கம் போன்ற தொகுதிகள் எல்லாம் அவங்க இது பண்ணாங்க. சென்னையிலேயே ஒரு 3 தொகுதிகள்ல செலக்ட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பெரம்பூர் சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. பெரம்பூர்ல விஜய் நிற்பதன் மூலமாக அதோடைய இம்பாக்ட் அப்படின்றது உங்களுக்கு கொளத்தூர், அதே போல திருவிக்கா நகர், அதுக்கப்புறம் நார்த் சென்னை போன்ற பகுதிகள் எல்லாம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னும் போது அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சென்னையில ஏற்படுத்தும் அப்படின்னு, ஒரு இம்பாக்ட் சென்னையில ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுதான் அவர் விஜயுடைய நோக்கமாக இருக்கிறது, தாவேகாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 2 தொகுதிகளில் போட்டியிடுவது அப்படின்றது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதுதான். ஏன்னா பெரிய தலைவர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தொகுதியில புதிதாக ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். ஒரு சென்ட்ரல் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் போட்டியிட்டால் அதோடைய இம்பாக்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில தான் பெரம்பூர் தொகுதியில ஒரு போட்டியிட வேண்டும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ விஜய் சென்னையில் நிற்பது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது அப்படின்றதுதான் தற்போது தெரிகிறது. நன்றி ஷபீர் விவரங்களுக்கு.